மேம், திருச்செந்தூர்ல முக்கியமான ஸ்தலங்கள் வேற ஏதாவது இருக்கா? கண்டிப்பா திருச்செந்தூர்ல மூலவருக்கு பதுவா நம்ம மூலவரை கும்பிட முடியல, கால் கடுக்க நிக்கணும் அப்படின்னு சில நேரங்கள்ல முடியாது இல்லையா? அப்ப நம்ம கடல்லயே முருகர் இருக்காருங்கிறத சொன்னோம். அதையும் தாண்டி இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணு என்ன அப்படின்னாக்கா, அந்த கோயில் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த 5 சித்தர்கள் இருக்கிறாங்க. அதுல 3 பேரோடது மூவர் சமாதின்னு சொல்லிட்டு நாளைக்கிணறுல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாக்கா ஐயா கோயிலுக்கு முன்னாடி இருக்கு. அதே மாதிரி கோயிலுக்குள்ள அந்த ஆர்ச் என்ட்ரன்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா இடதுபுறம் ஸ்ரீ வள்ளி நாயகன் சுவாமி அப்படிங்கிற ஒரு சித்தர் சமாதி ஆயிருக்காரு. அவருக்குன்னு தனி அங்கேயோ ஒரு கோயில் இருக்கு. இது போக 5ஆவதா இருக்கிற அந்த சித்தரோட சமாதி அங்க இல்ல, ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல திருநெல்வேலி டுவர்ட்ஸ் திருநெல்வேலி போற வழியில இருக்குது. ரொம்ப அழகான இடம், அங்கேயும் போய் தியானம் பண்ணணும். சோ நீங்க கடல்ல நீங்க போய் நீராடி முருகனை வணங்குறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கு விட ரொம்ப முக்கியமானது அப்படின்னாக்கா, அது உருவாக காரணமா இருந்த இந்த சித்தர்களை அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நம்மளோட குறைகளை முறை வைக்கணும். அப்ப என்ன ஒரு உண்மை ஐதீகம் இருக்கிறதா அங்க சொல்றாங்க அப்படின்னாக்கா, முதல்ல இந்த சித்தர்கள் கிட்ட தான் முருகர் ஃபர்ஸ்ட் என்ன பக்தர்கள் யார் யார் வந்தாங்க, என்னென்ன குறைகள்ங்கிறத இவங்கள்ட்ட தான் கேட்பாங்களாம். இவங்க தான் நம்ம கிட்ட இருந்து கேட்டு முருகருக்கு அதை ட்ரூவ் பண்ணுவாங்களாம். சோ அப்ப அதை கட்டின குருமார்களை நம்ம அதுக்காக ஒரு நன்றி சொல்லி குறைகளை அவங்கள்ட்ட வச்சுட்டு போயிட்டோம்னா முருகருக்கே டைரக்டா நம்ம சொன்ன மாதிரியாச்சு.